ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவங்களில் மகான் தொடர்பான பல நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம். அதாவது பெரியவா கிட்ட எது எதுக்கெல்லாம் பக்தர்கள் வருகிறார்கள், இந்த மகானது ஆசைகளை கோருகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். பெரியவா மடத்துல இருக்க தொடர்கள்லாம் கூட இருக்க. அப்போ ஒரு கிராமவாசி, காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல ஏதோ கிராமத்துல இருக்கக்கூடியவர் பெரியவா சன்னதிக்குள்ள நுழையிறார். அவரை பார்த்தாலே இந்த கிராமத்தினுடைய சாயல் அதெல்லாம் தெரியுது. கிராமம் அப்படிங்கிறதெல்லாம் இந்தியாவின் முதுகெலும்புன்னு சொல்லுவோம். கிராமங்கள் தான் இந்தியாவுடைய முதுகெலும்பு. அதுக்கு எதுக்கு சொல்றோம்? விவசாயத்திற்காக சொல்றோம். அதை தாண்டி பார்த்தோம்னா கிராமத்தில் இருக்கிறவாளுக்கு இருக்கக்கூடிய அந்த உதவி செய்கிற மனப்பான்மை, சில நல்ல குணங்கள், இதெல்லாம் நகரத்தில் அவ்வளவா பார்க்க முடியாது. இன்னைக்கும் பல கிராமத்துல மக்கள்லாம் சாதாரணமா ஒரு வெள்ளந்தியாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு கிராமத்துல போய் ஒரு வீட்டுல குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்ட, குடிக்கிறதுக்கு மோர் கேட்ட, குடிக்கிறதுக்கு ஒரு இளநீர் கேட்ட, ஒரு போற வழியில ஒரு கரும்பு ஜூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்கணும். கரும்பெல்லாம் அரைச்சிட்டு இருக்க ஆலையில போட்டு கொஞ்சம் கரும்பு ஜூஸ் கொடுக்கக்கூடிய எல்லாம் கொடுத்துருவோம். ஒரு எள்ளி விட்ட இடமா ஒரு எள்ளி கொடுத்துருவா. அதெல்லாம் காசுலாம் பார்க்க மாட்டா. சிட்டில தான் 60 ரூபாய் 70 ரூபாய். இன்னைக்கும் கிராமத்துல அதெல்லாம் இலவசமா அனுபவிக்கலாம். ஒரு கிராமவாசி ஒருத்தர் வந்திருக்கார். அவரு பெரியவா கிட்ட வந்துட்டு பெரியவாளை பார்த்து கும்பிட்டுட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டார். நமஸ்காரம் பண்ணிட்டு கையை கூப்பி நிற்கிற. பெரியவா பக்கத்துல இருக்கிற எனக்கு கைங்கரப்பட்ட சிப்பந்திகளை பார்த்து பெரியவா சொல்றார், என்னன்னு கேள்வி, என்னன்னு கேள்வி. சிப்பந்தி ஒருத்தர் அவர்கிட்ட என்னன்னு கேட்கிறார். என்ன விஷயம்? பெரியவாட்ட சொல்லுங்க. பெரியவா கேட்கிறார். அவர் சொல்ற, இந்த கிராமவாசி சொல்றார், சாமி என் பேர் கண்ணையன், நான் இந்த கிராமத்திலேருந்து வரேன். எங்க கிராமத்துல ஒரு கிரிமினல் கேஸ் ஒண்ணு, கிரிமினல் கேஸ். அந்த கேஸுக்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா அந்த கேஸ் விஷயமா போலீஸ் எங்கிட்ட விசாரிச்சு என்னை கூட்டிட்டு போச்சு. சம்பந்தம் இல்லாம என்னோட பேரை அதுல சேர்த்தாங்க. ஆனா கோர்ட்டில் போயிட்டு நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்பதான் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி எல்லாம் என் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி என்னை விடுவிச்சிட்டாங்க. இது சாரி, இப்ப இல்லை, கொஞ்சம் முன்னாடி நடந்தது இந்த சம்பவம். இது பல நாட்களுக்கு முன்னாடி நடந்தது. அதன் தொடர்ச்சி தான் அடுத்து வரப்போறது. என்ன அப்பயே விடுவிச்சிட்டாங்க கோர்ட்ல இருந்து. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அவர் சொல்லும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றாரு. அதன் பிறகு அடுத்தடுத்து எங்க கிராமத்துல ஏதாவது ஒரு குற்றம் நடந்தது, ஒரு வழக்கு அப்படின்னா போலீஸ்காரங்க என் வீடு தேடிதான் வராங்க. என் வீடு தேடிதான் வராங்க. எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை, நீங்க கொண்டு வந்திருக்கிற குற்றத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு நான் சொன்னா கூட கேட்க மாட்டேன்றாங்க. என்னையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போய் என்ன கோர்ட் வரைக்கும் இழுக்கடிக்கிறாங்க.
இந்த கேஸ் நடக்கிறப்ப, இந்த கேஸ் முடிகிறப்ப கோர்ட்ல என்ன நிரபரான்னு ரிலீஸ் பண்ணிடுறாங்க, என்னை விடுவிச்சிடுறாங்க, உனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு விடுவிக்கிறாங்க. ஆனாலும் சாமி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எந்த தப்புமே செய்யல, நான் எந்த தப்பு தண்டாவுக்கும் போறவனும் கிடையாது. எங்க ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும், என்னை பத்தி தெரியும். ஆனா இந்த போலீஸ் என்ன ஒரு கேஸ்ல பிடிச்சி இழுத்ததுனால அடுத்தடுத்து எங்க என்ன தப்பு தண்டை நடந்தாலும் என்னையும் விசாரிக்கிறாங்க, என்னையும் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு பெரியவாட்ட சொல்லிட்டு நிறுத்துறேன். இது நம்ம நிறைய பார்க்கிறோம் இல்லையா? ஒரு ஒரு குற்றவாளி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் படியேறின ஒரு ஆள்னா அடுத்து ஏதான ஒரு கிரைம் நடக்கிறப்ப அந்த யார் யார் பேர்லாம் அங்கே இருக்குன்னு பார்ப்பேன். அந்த ஏரியாவில் யார் யாரெல்லாம் குற்றவாளி ஏற்கனவே குற்றவாளியாக நம்ம ரெக்கார்டில் இருக்கு அப்படிங்கிறது தான் போலீஸ்காரை பார்ப்பேன். அது வந்து ஒரு ஒரு வழக்கமாக செய்யக்கூடியது. ஆனால் பாருங்க, இந்த கண்ணையனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் கண்ணையனை பிடிச்சிட்டு போயிடுறான். அந்த கிராமம் பக்கத்தூர்ல ஏதான ஒரு பிரச்சனை அப்படின்னா இவர் பிடிச்சிட்டு போயிடுறார். இவர் எவ்வளவு வாட்டி சொல்றார், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லப்பா, நீ வா விசாரிக்கணும் அப்படின்னு கூட்டு போறார். இதுக்கு என்ன சொல்ல முடியும்? இதெல்லாம் நம்மளுடைய என்ன சொல்றது, நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மான்னு தான் சொல்லணும். நம்ம தப்பு தண்டவே பண்ணிருக்க மாட்டோம். இன்னும் எத்தனை இடத்துல நம்ம குற்றவாளியாக நிறுத்தப்படுகிறோம். ஒரு ஆபீஸ்ல ஆகட்டும், ஒரு என்கொயரி ஏதோ ஒன்று ஆகட்டும், நமக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா யாரோ ஒருத்தன் நம்மளை உள்ள கோத்து விட்டுருப்பான். ஆபீஸ்ல பார்த்துருந்தேன், சம்பந்தம் இல்லாம யாரோ பண்ணின ஒரு தப்புக்கு நாம பதில் சொல்லும்படியா இருக்கும். ஆபீஸ்கள்ல இதெல்லாம் சாதாரண இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த காலத்துல. ஆனா எத்தனை ஜாக்கிரதையாக இருந்தாலும் நமக்கு இது போல ஒரு கஷ்டத்துல மாட்டி அனுபவிக்க வேண்டிய வேலை அப்படின்னா அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அதான் விதிங்கிறது, அதான் விதி. ஆனா நடப்புற குருநாதரையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த விதியில நம்ம மாட்டினாலுமே நம்மளை வந்து எந்த விதமான சேதாரம் இல்லாமல் காயம் இல்லாமல் குருநாதர் அழகா எடுத்து நம்மளை வச்சுடுவார். அதுக்குதான் குரு பக்தி வேணுங்கிறது. இந்த கண்ணையன் சம்பந்தமான நிகழ்வின் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.